தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி. குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு இல்லாமல் இருக்குமா? ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு தானே. குரு வக்ர நிவர்த்தி வளர்ச்சிகரமான ராசிங்க. இந்த ராசி பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு மெஜஸ்டிக்காக இருப்பாங்க. இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் இடத்துல ஆறுக்குரியவர் 3ஆம் இடத்துல ராகுவோடு இருக்கார். நிறைய பேருக்கு ஆன்லைன் சம்மந்தப்பட்டது, ஜாப் சம்மந்தப்பட்டதில் ஆன்லைன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த அதிபதி இருக்கிறதுனால இவ்வளோ பலன். சரி, இப்போ 9ல் கேது பகவான் இருக்குது. 9க்குரியவரும் ராகு கூட. பொதுவாக விஜய் ஆர்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். குறிப்பாக பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி. குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு இல்லாமல் இருக்குமா? ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு தானே. குரு வக்ர நிவர்த்தியில் ஏங்க பார்க்கணும்? இந்த குரு பயிற்சி, குரு வக்ர நிவர்த்தி, குரு அதிசார பேச்சு, இது மாதிரி பலது கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வருஷத்தில். இப்போ தங்க வேலை எப்படி இருக்குது? அப்புறம் குரு வேலை செய்யாமல் இருந்திருக்கும். பல மாறுதல்கள் ஏற்பட்டது தங்கம் தான். அப்போ குழந்தை சம்மந்தப்பட்ட நிறைய பேர்த்துக்கு மிஸ்கரேஜ் ஆனது இந்த வருஷம்தான். குழந்தை சம்மந்தப்பட்ட ஐவிஎஃப்ல ட்ரீட்மெண்ட் பிரச்சனை வந்தது. நகை அடகு வைத்ததை மீட்க முடியாமல் தவற விட்டது. இது மாதிரி பல லிஸ்ட்டு பண்ணலாம். எல்லாம் குருவின் செய்த ஜாலங்கள். இப்பொழுது வக்ர நிவர்த்தி அடைஞ்சோடனே ஒரு சில யோக பலனை கொடுக்குறார். அதை பற்றி பேசுவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக தனுசு ராசி வளர்ச்சிகரமான ராசிங்க. இந்த ராசி பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு மெஜஸ்டிக்காக இருப்பாங்க. இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் கரெக்டான இடத்துல, ரெஸ்பெக்ட் இருக்கிற இடத்துல தான் அணுகுவாங்க. ரெஸ்பெக்டோ இல்லை இவங்களுக்கு ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி இடத்துக்கு போக மாட்டாங்க. அவ்வளோ செட் ஆகாது. இந்த ராசி பொறுமை, ஆசிரியர் தன்மை உண்டு. பொறுமையாக இருப்பாங்க, ஆசிரியர் தன்மையும் இருக்கும். ஆனால் கோபம் வந்தால் ருத்ர தாண்டவம் ஆடுகின்ற ராசியும் இதுதான். அப்போ இவங்க விட்டு கொடுப்பதிலும் தட்டி கேட்பதும் இரண்டும் இருக்கிற வல்லமையரான ராசி இந்த ராசி. சரி, இப்போ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ராசி இந்த குரு வக்ர நிவர்த்தியில் உங்களுக்கு குரு பலம் வருது. இந்த குரு பலம் வந்த உடனே சுப நிகழ்வுகள் எண்ணிக்கை ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தை நடந்து ரொம்ப நாள் முடிவுக்கு வர மாதிரி இருந்து தட்டிப்போன பல விஷயங்கள் கொட்டி கொடுக்கும் காலகட்டங்க. சார் நடந்துருமா, நம்பலாமா? நிச்சயமாக நம்பி தான் ஆகணும். ஆனால் மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கணும். ஏங்க மைண்டு பாசிட்டிவாக இருக்கணும்? உங்கள் ராசியில் இருக்க சந்திர பகவான் 8ஆம் அதிபதிங்க. நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் இந்த தனுசுக்கு ஆகாதுங்க. நெகட்டிவ் தாட்ஸு இப்போ இந்த ராசிக்கு எப்போவுமே ஒரு அட்வைஸ் கொடுப்பேன். கோயிலில் போய் வேண்டுனா கூட உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் வேண்டணும். நல்லா இருக்கணும்னு வேணுனா பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு வேண்டுவீங்க. இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி வேணுனா பரவாயில்ல, வேலை நல்லா இருக்கணும்னு வேணுனா பரவாயில்ல, வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், அவன் பிரச்சனை பண்ணிடக்கூடாது. அப்போ உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸை விட்டணும். உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வேண்டுங்கள். சுற்றி இருக்கிற இறை பகவான் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். சரி, இப்போ உங்கள் ராசிக்கு 2, 3 நாளில் இருப்பதால் குறிப்பாக ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன. நிறைய பேருக்கு வீடு மாற்ற அமைப்பு உண்டு. சொந்த வீட்டில் இருக்கிறவங்களே சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டு வேறு வாடகை வீடு போகிற காலகட்டமாக இருக்கின்ற காலகட்டம். அப்போ இது மாற்றம் நிகழுமா? நிச்சயமாக உண்டு. இந்த நேரத்தில் செல்வ கடாட்சம் அதிகரிக்கிற காலகட்டம். குறிப்பாக கமிஷன் வகையில் வருமானங்கள் லாபகரமாக இருக்கின்றன. அதோட உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் வலுவாக இருக்கிற 5க்குரிய 2ல் இருக்கும்போது வாக்கு பலிதம் அதிகரிக்கும். குழந்தைகள் ஆதாயம், குழந்தைகள் வேலைக்கு செல்கிற காலகட்டம், குடும்பத்தில் குழந்தை பிறப்பு, சுப நிகழ்ச்சிகள் வருகிற காலகட்டமாக இருக்கின்றன. இந்த ராசிக்கு 6க்குரியவர் 3ஆம் இடத்துல ராகுவோடு இருக்கார். நிறைய பேருக்கு ஆன்லைன் சம்மந்தப்பட்டது, ஜாப் சம்மந்தப்பட்டதில் ஆன்லைன் ஸ்டடீஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இப்பொழுது இஎம்ஐ சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணுங்க. பொதுவாக இஎம்ஐ, ஆன்லைன் டிரான்சாக்ஷன், சின்ன ஒரு பணத்தை தப்பாக நம்பர் போட்டு ஜிபேயில் போயிடுச்சு, ஃபாஸ்டேகில் டபுள் டைம் டிடெக்ட் பண்ணிட்டான், இந்த மாதிரி சின்ன தொந்தரவு இருக்குது. தெரிந்த விஷயங்கள் தெரியாததை 2க்கு 3 முறை கூட விசாரிச்சுக்கங்க. பணம் செலுத்தும் முன், பணம் வாங்கும் முன் கவனம். ஓடிபி கொடுக்குறதெல்லாம் கூடாத காலகட்டம், மறந்துடக்கூடாது. என்ன சார் பயன்படுத்துறீங்க? ஏன்னா குரு பார்க்கறனால இப்படி தான் நிவர்த்தி ஆயிரும். ஆனால் அது சொல்ல வேண்டியது என் கடமை. திருமணத்துக்கு தான் யோக பலன். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்குது. 7க்குரியவர் 3ல் பயணிக்கும் காலகட்டம். சுப தகவலாக இருக்கின்றன. என்ன இந்த நேரத்தில் திருமணத்துக்கு வேணும் வேண்டாம், ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பார்த்த வரன் வேண்டாம் வேணும் பல குழப்பங்கள் பண்ணிங்க. இப்போ எதாவது கண்டுபிடிப்பீங்க. இந்த இது ஃபஸ்ட்டு பார்த்தோம், ஏதோ ஒரு ரீசனுக்காக வேண்டானோ அதே திருப்பி வருது. குறிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்டதில் சரியான பரிகாரம் தெரியுங்களா? முகூர்த்த நாளுங்க. திருமண தாலி கட்டும் நாளும் இந்த நேரமும் குறிச்சிட்டு ஜாதகமாக போட்டு அதை பலன் சொன்னாலே அற்புதமாக இருக்கும். ஏன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி போய் அதே சொல்லிடும். இதை விட்டுட்டு தோஷமுள்ள ஜாதகத்துக்கு திருமண நாளே தீர்வு. நிறைய பேர்த்துக்கு நான் ஆர்கியூ பண்ணியிருக்கேன். வளர்பிறை முகூர்த்தம் கேட்பாங்க. பெண் வளர்பிறை நாள் வளர்பிறை போடணுமா, பெண் அமைப்பில் வளர்பிறை போடணுமா? அப்போ பெண் அமைப்பு வளர்பிறைனா பெண் அவங்க மாதவிடாய் முடிஞ்சு வருகின்ற நாள் முதல் நாளாக ஆரம்பித்து அதிலிருந்து 14 நாள் போட்டால் தாங்க வளர்பிறை. அப்போ அவங்களுக்கு 15 நாள் அந்த ஓவுலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் போடுறது தேய்பிறை.
இப்படி ஜோசியம் பார்க்க சயின்டிஃபிக்காக பார்க்கறத விட்டுட்டு, அப்போ நாள் கிழமைப்படியும் பார்க்கணும், சயின்டிஃபிக்காகவும் பார்க்கணும். ரெண்டும் கலந்து குறிக்கிறதாங்க துல்லியமாக இருக்கும். அப்போ இந்த நாள் குறிக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். அப்போ இந்த நேரத்தில் சார் இடம், வீடு, சொத்து பொதுவாக செகண்ட் ஹேண்டுனா ஓகே, புதுசுனா கவனம். பொதுவாக லக்ன ரீதியாகவும் பார்க்கணும். கோச்சாரத்தில் அவ்வளோ சிறப்பாக வரல. இவங்களுக்கு சார் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படி துடிச்சிட்ருப்பாங்க. கவனம். செகண்ட் ஹேண்ட் வேணும் வாங்க வேணால் விடும், புது வீடு வாங்க விடாது. ஆல்ரெடி இருக்கிற வீட்டை வாங்கி ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. ஆனால் புதிதாக முயற்சி செய்தால் கவனம் கவனம் கவனம். பாதியில் நிற்கிறது, கட்ட முடியல, லோன் கிடைக்கல, இந்த மாதிரி சிக்கல்கள் வந்துவிடும். கவனம். சரி, இன்னும் பேசுவோம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த புக்கு ப்ராக்டிக்கல் கைடுங்க, அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும். இன்றைய காலகட்டத்தில் இந்த புக்கை நிறைய குருமார்கள் அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிரகங்கள், கிரகச்சேர்க்கைகள், காரகத்துவங்கள், அதோட பலனெடுக்கும் முறைகள், இதில் காம்பினேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட், அந்த நிறைய கூட்டு கிரகங்கள் 3-4 இருந்தால் இப்படி, கோச்சார கிரகங்கள் என்ன, தசாபுத்தி என்ன, பிரசன்ன டெக்னிக்கல் என்ன, இந்த மாதிரி பிரித்து நட்சத்திரத்துக்கு ஒரு டீட்டெயில்டு அஸ்ட்ரானமிக்கல் பற்றியும் அஸ்ட்ராலஜி பற்றியும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்கேன். நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இது படித்து முடிச்சோன்னா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தது, மாற்றுக்கருத்தே இல்லை. சரி, வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுவாங்க, எப்படி வாங்கணும்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ முக்கியமான விஷயம், இந்த ராசி சார் பூர்வீக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை தான் நடக்க போகுது, அது உங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்புண்டு. ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு டிஸ்பியூட் இருக்குது சார், இப்போ கிடச்சிருமா, சால்வ் ஆயிருமா? நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த அதிபதி இருக்கிறதுனால இவ்வளோ பலன். சரி, இப்போ 9ல் கேது பகவான் இருக்குது. 9க்குரியவரும் ராகு கூட. பொதுவாக தந்தையின் உடல்நிலை கவனம். ஆன்மீக குருமார்கள், எனக்கு குருமாராக இருந்தவங்க, டீச்சர் சம்மந்தப்பட்டதில் ஒரு நல்ல நியூஸ் கேட்க முடியாத சூழ்நிலையாக இருக்குங்க. அப்போ குறிப்பாக இந்த மாசி மாதத்தில் கவனம். அதுக்கப்புறம் மாறிக்கலாம். அதுக்கப்புறம் குரு பயிற்சி வந்துடும் ஜூனுக்கு மேலே. இந்த மாசி மாதம்னு சொல்லுவோம். இப்போ தந்தையுடைய உறவில் அவங்க உடம்பை பார்த்துக்கணும். இதாங்க அடிப்படை விஷயம். இதே ஒரு சார் தொலைதூர பயணம், வெளிநாட்டுக்கு ஓகே, வெளியூர் மாநிலத்துக்கு கவனம். இப்போ உங்கள் புகழ் சம்பந்தப்பட்ட இதுக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்த பல பேர் முயற்சி செய்வார்கள். ஆனால் இறுதியில் வெற்றி பெற வாய்ப்புண்டு. இந்த ராசி இப்போ பொதுவாக என்ன பண்ணால் நிறைய பேர் 3ஆம் இடத்துல வலு கிரகமாக இருக்குது. பேட்மிண்டன் விளாட போகிறேன், ஜிம்முக்கு போகிறேன், ஒரு சில எக்ஸசைஸ் பண்ணுறேன், திடீர் ஒரு மனமாறுதல் ஏற்படுகிற காலகட்டம். அப்போ வளர்ச்சிகரமாக இருக்கும். சார் பிஸ்னஸ் தாங்க யோக பலன். பிஸ்னஸில் விளம்பர பலகைகள், விசிட்டிங் கார்டு அடிக்கிறது, வேலையாட்களை புதிதாக சேர்க்கிறது, புது சிம் கார்டு வாங்குறது, அட்ரஸ் ப்ரூஃப் மாற்றுறது, இல்லை சொல்லுவாங்க எம்எஸ்எம்இ அந்த மாதிரி ஒரு கார்டு வாங்குறது, இது மாதிரிலாம் நடக்கும். ஆக பிஸ்னஸுக்கு யோக பலனாக இருக்கின்றன. வளர்ச்சி பெற்றுவீங்களா? நிச்சயமாக. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பார்க்குது. அப்போ லாபத்தை அதிகமாக வச்சு விற்க முடியாது. சின்னதாக ஒரு நம்பர் ஆஃப் பீப்புளை இன்க்ரீஸ் பண்ணி தான் லாபத்தை சம்பாதிக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த ராசி ஜெயிச்சிடும். சரி, ஹெல்த்துக்கு கவனமாக இருக்கணும். ஏன்னா காது, மூக்கு, தொண்டை பிரச்சனை வரப்படும். இஎன்டி, அதில் ஸ்கின் சம்மந்தப்பட்டது. ஒரு சிலருக்கு தைராய்டு இருக்கிறவங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன். வயதானவங்களுக்கு இந்த இதயம், பொதுவாகவே இந்த ராசிக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்டது நான் பார்க்க தான் சொல்கிறேன். ஹார்ட்டு, லங்ஸு சின்னதாக செக் பண்ணணும். லைட்டாக ஏன்னா இந்த ஹெல்த் பயன்படுத்துறதுக்காகல, இது இந்த பிளானட்டரி காம்பினேஷனே அப்படி தான் இருக்கும். திடீர்னு ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்களுக்கு ப்ரெக்னன்சி டயபெட்டிக்னு சொல்லுவாங்க, அப்புறம் மாறிடும். இந்த மாதிரி வருது. ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதிலிருந்து மீண்டு வர பொதுவாக சனீஸ்வரர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உடல் சம்மந்தப்பட்டது இன்னும் சிறப்படைய, மாற்றுத்திறனாளிக்கு ஏதோ ஒரு சிறு உதவிகள் செய்தால் வளர்ச்சிகரமாக இருக்கும். ரைட். வேறு கேள்விகள், சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.